சரணடைந்தவர்களை காப்பது என்னுடைய பொறுப்பு என்று பகவான் சொல்லுகிறார். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாயார் கேட்கிறார். என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கேட்கிறார். நான் சீதா பிராட்டியாராக அசோகவனத்திலே இருந்த சமயத்திலே விபீஷ்ணாழ்வார் ராவணன் இடத்திலே சென்று என்னை துர்சகனமானவள் என்று சொன்னாள். மேலும் நான் வந்ததால் தான் இலங்கை தீக்கிரை ஆகிவிட்டது என்றும் தோட்டங்கள் அனைத்தும் நாசமாகி உள்ளன என்றும் சொல்லி என்னை பற்றி குறை சொல்லியுள்ளார் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சீதா பிராட்டியார் சொல்ல பகவான் சொல்லுகிறார், அந்த மாதிரியா சொன்னார்? சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. ஆனா இந்த மாதிரி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். பொதுவாக தாயாரை பற்றி குற்றம் சொல்ல மாட்டார். அப்படி குற்றம் சொல்லி இருந்தால் நல்லதற்காக சொல்லி இருப்பார். அவ்வாறு குற்றத்தை சொல்லும் பொழுது ராவணனானவன் சீதா பிராட்டியாரை ராமரிடத்திலே கொடுத்து விடுவான் என்பதற்காக அவ்வாறு சொல்லியிருப்பார் என்று கூறுகிறார். பெரியாழ்வார் இந்த காட்சியை மிக அற்புதமாக நமக்கு தத்ரூபமாக அனுபவித்து சொல்லியுள்ளார். பெரிய திருமொழியிலே தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தர் என்ப போலும் மண்ணுடைய விபிடனற்கா மதில் இலங்கை திசை நோக்கி மலர்க்கண் வாய்த்த என்னுடைய திருவரங்கற்கன்றியும் மற்றொருவருக்கு ஆளாவாரே